ஹலோ. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆஸ்பிரன்ஸ். நீங்க எந்த நேரத்துல இதை கேட்டாலும் a very warm welcome. நான் உங்கள் மலர் from Score Clever. இன்னைக்கு டிசம்பர் 17th 2025. த ஹிந்து தலையங்கத்தோட இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு ஒரு ஜாலியான ஜேர்னி போகலாமா? ரிமெம்பர், இன்னைக்கு நாம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா காத்துட்டு இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்மால் டிப் ஃபார் பிகினர்ஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் உங்களுக்கு புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த பாட்காஸ்ட். அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு முறை படிங்க. நான் சொன்ன தமிழ் அர்த்தத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாசம் செஞ்சீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. சரி, ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, நம்மளோட முதல் எடிட்டோரியல் டைட்டில் பிளேட்டன்ட் ஃபவுல் ஆன் வெனிசுவேலா அண்ட் US எக்ரெஷன், அதாவது அப்பட்டமான தவறு, வெனிசுவேலா மற்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு பற்றி. சப்டைட்டில் Washington's militarized approach to Venezuela is a violation of international law. அதாவது வெனிசுவேலாவுக்கு எதிரான வாஷிங்டனின் இராணுவமயமாக்கப்பட்ட அணுகுமுறை சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும். Let's dive in. In line with a series of hostile moves, the US seized a Venezuelan oil tanker Skipper on December 10. இதுக்கு முன்னாடியே செஞ்ச பல விரோதமான செயல்களோட தொடர்ச்சியா அமெரிக்கா டிசம்பர் 10 ஸ்கிப்பர்னு ஒரு வெனிசுவேலா எண்ணெய் கப்பலை பிடிச்சிட்டாங்க. Venezuela called it the latest example of Washington's piracy, kidnapping, theft of private property, extrajudicial executions in international waters. வெனிசுவேலா இது என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வாஷிங்டன், அதாவது அமெரிக்கா பண்ற கடல் கொள்ளை, ஆள் கடத்தல், தனியார் சொத்து திருட்டு, சர்வதேச கடல் பகுதியில சட்டத்துக்கு புறம்பா கொலை பண்றதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணம்னு சொல்லிருக்காங்க. அப்பா, என்னமா ஒரு குற்றப்பத்திரிகை வாசிக்கிறாங்க. The tanker was part of Venezuela's ongoing efforts to support Cuba through subsidized oil shipments with proceeds from resale to China, providing Havana crucial revenue. அந்த கப்பல் எதுக்குன்னா, வெனிசுவேலா கியூபாவுக்கு மானிய விலையில எண்ணெய் அனுப்பி உதவுற திட்டத்தோட ஒரு பகுதி. அந்த எண்ணெயை சீனாவுக்கு மறுவிற்பனை செஞ்சு வர்ற வருமானம் கியூபாவின் தலைநகரமான ஹவானாவுக்கு ஒரு முக்கியமான வருவாயா இருந்துச்சு. For decades, Venezuela has sent oil to Cuba at highly subsidized prices, with Cuba sending doctors and security professionals to Venezuela. பல பத்தாண்டுகளா வெனிசுவேலா ரொம்ப மானிய விலையில கியூபாவுக்கு எண்ணெய் அனுப்புது. அதுக்கு பதிலா கியூபா வெனிசுவேலாவுக்கு மருத்துவர்களையும் பாதுகாப்பு நிபுணர்களையும் அனுப்புது. ஒரு மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. The seizure represents a troubling escalation in US policy towards Venezuela under President Nicolas Maduro. இந்த கப்பல் பறிமுதல் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தலைமையிலான வெனிசுவேலா மேல அமெரிக்கா வச்சிருக்கிற கொள்கையில ஒரு கவலைக்குரிய தீவிரத்தன்மையை காட்டுது. It is also clear that the US Secretary of State, Marco Rubio, a major hawk on US foreign policy towards Cuba, has sought to disrupt one of the island nation's economic lifelines. இதுல இன்னொரு விஷயமும் தெளிவா தெரியுது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர் கியூபாவுக்கு எதிரான அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஒரு ஹாக், அதாவது ரொம்ப ஆக்ரோஷமானவர். அவர் அந்த தீவு நாட்டின் பொருளாதார உயிர்நாணிகள்ல ஒன்ன துண்டிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. The overt moves to engineer regime change in Venezuela and other brazen acts mark a new low in US foreign policy, recalling the interventionist era of its Monroe Doctrine in Latin America. வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வெளிப்படையா செய்யற இந்த வேலைகளும் மற்ற வெட்கமற்ற செயல்களும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஒரு புதிய வீழ்ச்சியை காட்டுது. இது லத்தீன் அமெரிக்காவில் அவங்க தலையிட்ட மான்ட்ரோ கோட்பாட்டு காலத்தை ஞாபகப்படுத்துது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப், இல்ல? ஷார்ட் பாஸ். Before the seizure of Skipper, the US had also conducted strikes in Caribbean waters on boats that Washington alleged were used by drug traffickers. இந்த ஸ்கிப்பர் கப்பலை பிடிப்பதற்கு முன்னாடி கரீபியன் கடல்ல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தியதா வாஷிங்டன் குற்றம் சாட்டிய படகுகள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. These attacks appear to constitute acts of war carried out without clear legislative authority. இந்த தாக்குதல்கள் தெளிவான சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாம நடத்தப்பட்ட போர் செயல்களா தெரியுது. சும்மா நானே ராஜா நானே மந்திரின்னு கிளம்பிட்டாங்க போல. The Trump administration insists that the operations are part of its war on drugs, but has not presented credible evidence to link Mr. Maduro to cartels or to drug trafficking networks.
ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் அவங்களோட போதைப் பொருளுக்கு எதிரான போரின் ஒரு பகுதிதான்னு விடாப்பிடியா சொல்லுது. ஆனா மிஸ்டர் மதுரோவை போதைப்பொருள் கும்பல்களோடையோ அல்லது கடத்தல் நெட்வொர்க்களோடையோ தொடர்பு படுத்த நம்பகமான ஆதாரத்தை அவங்க இன்னும் கொடுக்கல. ஆதாரம்லாம் எதுக்கு சொன்னா நம்பணும். To be clear, Mr. Maduro is credibly accused of manipulating the results in the 2024 presidential elections, and his government also bears substantial responsibility for Venezuela's crippling economic collapse. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும், 2024 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாத்தி அமைச்சதா மிஸ்டர் மதுரோ மேல நம்பகமான குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெனிசுவேலாவின் முடங்கி போன பொருளாதார வீழ்ச்சிக்கு அவருடைய அரசாங்கத்துக்கும் கணிசமான பொறுப்பு இருக்கு. சோ அவரும் ஒன்னும் உத்தமர் கிடையாது. But acknowledging its failures does nothing to justify the Trump administration's hostile approach. ஆனா மதுரோவோட தோல்விகளை ஒப்புக்கொள்றது ட்ரம்ப் நிர்வாகத்தோட இந்த விரோதமான அணுகுமுறையை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தாது. Be it the disproportionate economic sanctions that hurt Venezuela's ability to sell its crude oil, covert actions to take down the Maduro presidency, the ill-conceived recognition of an opposition politician, Juan Guaido as president, or extrajudicial killings in the Caribbean, and the seizure of the oil tanker, these actions are tantamount to flouting the rules of the international order that the US purports to uphold. அது வெனிசுவேலா கச்சா எண்ணெயை விக்கிற திறனை பாதிச்ச அளவுக்கு அதிகமான பொருளாதார தடைகளாயிருக்கட்டும், மதுரோவோட ஆட்சியை கவிழ நடந்த ரகசிய நடவடிக்கைகளாயிருக்கட்டும், எதிர்க்கட்சி அரசியல்வாதியான யுவான் குவைடோவை ஜனாதிபதியா அங்கீகரிச்ச தவறான முடிவாயிருக்கட்டும், இல்ல கரீபியன்ல நடந்த சட்டவிரோத கொலைகளும் இந்த எண்ணெய் கப்பல் பறிமுதலாயிருக்கட்டும், இந்த எல்லா செயல்களும் அமெரிக்கா எந்த சர்வதேச ஒழுங்குமுறை விதிகளை காப்பாத்துறதா சொல்லுதோ அதையே மிளறதுக்கு சமம். ஊருக்கு உபதேசம், ஆனா தங்களுக்கு மட்டும் இல்ல. நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பார்க்கலாம். The parallel with US policy towards Cuba since the Cuban Revolution in the 1950s is instructive. 1950கள்ல நடந்த கியூபா புரட்சிக்கு பிறகு கியூபா மேல அமெரிக்கா வச்சிருந்த கொள்கையோட இந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கிறது நமக்கு நிறைய கத்துக் கொடுக்கும். The US has maintained an embargo on trade to force regime change in the island nation. அந்த தீவு நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கட்டாயப்படுத்த அமெரிக்கா வர்த்தக தடையை இன்னமும் வச்சிருக்கு. The world must condemn these moves, even while maintaining the critique of the Venezuelan regime. வெனிசுவேலா ஆட்சி மேல விமர்சனங்களை வச்சிருந்தாலும் உலகம் இந்த அமெரிக்காவின் நடவடிக்கைகளை கண்டிக்கணும். A principled defense of international law that applies equally to all actors, including the rich and the powerful, is an imperative so that the world does not descend further into anarchy. பணக்காரங்க, சக்தி வாய்ந்தவங்க உட்பட எல்லாருக்கும் சமமா பொருந்தக்கூடிய சர்வதேச சட்டத்தை கொள்கை ரீதியா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த உலகம் மேலும் அராஜகத்துக்குள்ள போகாம இருக்கும். வாவ், வாட் அ கன்க்ளூடிங் லைன். ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ எங்களோட முயற்சிக்கு உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் எஃபர்ட்ஸ், உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எஃபர்ட்ஸை ஸ்மார்ட் ஆக்க எங்க ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதுல vocabularies, idioms and phrases, phrasal verbs நீ எல்லாத்தையும் ஈஸியா மனப்பாடம் பண்ண ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் ரைட், பிரேக்ஸ் ஓவர். லெட்ஸ் கெட் பேக் டு பிசினஸ். நம்மளோட 2வது எடிட்டோரியலுக்கு போகலாம். டைட்டில்: ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆன் நியூக்ளியர் பாலிசி, த சாந்தி பில். அதாவது ஒரு படிக்கல், அணுசக்தி கொள்கை மற்றும் சாந்தி மசோதா பற்றி. Subtitle: India's nuclear governance needs regulatory independence. அதாவது இந்தியாவின் அணுசக்தி நிர்வாகத்திற்கு ஒழுங்குமுறை சுதந்திரம் தேவை. Nuclear power contributed only around 3% of the electricity generated in India in 2024-25. 2024-25 வருஷத்துல இந்தியால உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த கரண்ட்ல அணுமின் சக்தி மூலமா வெறும் 3% தான் கிடைச்சது. The government has set a target to install 100 gigawatt of nuclear capacity by 2047, including from at least 5 indigenous small modular reactors by 2033. அரசாங்கம் 2047க்குள்ள 100 கிகாவாட் அணு மின் திறனை நிறுவ ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதுல 2033க்குள்ள குறைஞ்சது 5 உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிறிய மாடுலர் உலைகளும் அடங்கும். In this picture, the Shanti Bill proposes to change who can legally build and operate civil nuclear facilities.
இந்த சூழ்நிலையில இந்த சாந்தி மசோதா யார் சட்டப்பூர்வமா சிவில் அணுசக்தி நிலையங்களை கட்டி இயக்கலாங்கிறத மாத்த முன்மொழியுது. By allowing the center to permit nuclear energy activities through licenses to government entities, joint ventures, and any other company subject to conditions, Shanti indicates that the intended new class of operators is domestic private capital rather than foreign plant owners. இதெல்லாம் அரசு நிறுவனங்கள், கூட்டு முயற்சிகள் மற்றும் வேறு எந்த நிறுவனத்துக்கும் உரிமம் வழங்கி அணுசக்தி நடவடிக்கைகளை அனுமதிக்கிறதால இந்த சாந்தி மசோதா என்ன காட்டுதுன்னா, அவங்க குறிவைக்கிற புதிய ஆபரேட்டர்கள் வெளிநாட்டு ஆலை உரிமையாளர்கள் இல்ல, நம்ம உள்நாட்டு தனியார் முதலாளிகள் தான். So, private players are welcome. India being able to meet its 100 gigawatt target will indeed require large capital mobilization, and allowing licensed non-government entities expands the roster of entities that can share the construction risk. இந்தியா 100 கிகாவாட் இலக்கை அடையணும்னா நிச்சயம் பெரிய மூலதன திரட்டல் தேவைப்படும். இதுக்கு உரிமம் பெற்ற அரசு சாரா நிறுவனங்களை அனுமதிப்பது கட்டுமானத்துல வர்ற ஆபத்தை பகிர்ந்துக்கக்கூடிய நிறுவனங்களோட பட்டியலை விரிவுபடுத்துது. More hands, less burden, right? Shanti also seeks to keep the most sensitive fuel cycles in state control, while holding room for private participation in plant delivery and parts of the supply chain, reducing scope of commercial entry to those segments most relevant to scale power generation and keeping functions sensitive to nuclear proliferation with the state. இந்த சாந்தி மசோதா ரொம்ப முக்கியமான எரிபொருள் சுழற்சிகளை அரசின் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க முயற்சிக்குது. ஆனா அதே சமயம் ஆலை விதனிப்பு மற்றும் சப்ளை செயினின் சில பகுதிகளில் தனியார் பங்களிப்புக்கு இடம் கொடுக்குது. இதன் மூலம் மின்சார உற்பத்தியை அதிகரிக்க தேவையான பிரிவுகளுக்கு மட்டும் வர்த்தக நுழைவை குறைச்சு அணு ஆயுத பரவலுக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கியமான பணிகளை அரசு தன்னிடமே வச்சுக்குது. ஸ்மார்ட் மூவ். The bill could also mitigate the legal ambiguity new entrants face by putting safety, enforcement, and dispute resolution and the terms of participation in the same statute. புதியதா உள்ளவர்ற நிறுவனங்கள் சந்திக்கிற சட்ட ரீதியான குழப்பத்தை இந்த மசோதா குறைக்கலாம். ஏன்னா பாதுகாப்பு, அமுலாக்கம், தகராறு தீர்வு மற்றும் பங்கேற்புக்கான நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஒரே சட்டத்துல கொண்டு வராங்க. This could also reduce transaction costs for developers and shrink site approval and commissioning timelines, basically making business easier. இது டெவலப்பர்ஸ்க்கு பரிவர்த்தனை செலவுகளையும் குறைக்கலாம் மற்றும் இட ஒப்புதல் மற்றும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர்ற காலக்கெடுவையும் குறைக்கலாம், basically making business easier. However, the bill's liability and governance provisions warrant caution. இருப்பினும் இந்த மசோதாவின் பொறுப்பு மற்றும் நிர்வாக விதிகள்ல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இப்பதான் ஆக்சுவலி விஷயத்துக்கே வராங்க. The maximum operator liability for a nuclear incident is ₹3,000 crores. ஒரு அணுசக்தி விபத்து நடந்தா அந்த ஆபரேட்டரோட அதிகபட்ச பொறுப்பு 3000 கோடி. The center is liable for nuclear damage beyond the operator's cap and can also assume full liability for a non-government installation if in the public interest. இந்த முடிவுகள் முதலீட்டு ஆபத்தை கணக்கிட எளிதாக்குது. ஆனா அதே சமயம் இந்த 3000 கோடி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சுற்றுச்சூழல் சீரமைப்புக்கும் போதுமானதான ஒரு கேள்வியும் எழும்புது. நியாயமான கேள்விதான். Second, Shanti requires operators to maintain insurance or other financial security, but exempts the center's nuclear installations, rendering clear public accounting very important. ரெண்டாவதா, சாந்தி மசோதா படி ஆபரேட்டர்கள் காப்பீடு அல்லது வேறு நிதி பாதுகாப்பை வச்சிருக்கணும். ஆனா மத்திய அரசோட அணுசக்தி நிறுவனங்களுக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. இதனால தெளிவான பொது கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியமாகுது. அவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷனா? It also allows operator recourse only when expressly provided in a written contract or when an incident is due to an act or an omission with the intent to cause nuclear damage. மேலும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்துல தெளிவா சொல்லியிருந்தா அல்லது அணுசக்தி சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோட ஒரு செயல் நடந்திருந்தா மட்டும்தான் ஆபரேட்டரால சப்ளையர் கிட்ட நஷ்டஈடு கேட்க முடியும். இதனால சப்ளையரோட பொறுப்பு பெரும்பாலும் ஆபரேட்டர் ஒப்பந்தம் மூலமா என்ன பாதுகாப்ப பெறுறாரோ அதுதான் சார்ந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சப்ளையருக்கு எதிரான ஆபரேட்டரின் உரிமை மாறப்படலாம்.
Finally, India's nuclear governance needs to address its regulators' independence. கடைசியா இந்தியாவின் அணுசக்தி நிர்வாகம் அதன் ஒழுங்குமுறை ஆணையத்தோட சுதந்திரத்தை கவனிக்கணும். தி evergreen issue of independence. While Shanti creates a statutory framework, it also vests significant influence in appointments with the Centre and the Atomic Commission. சாந்தி ஒரு சட்டரீதியான கட்டமைப்பை உருவாக்கினாலும் நியமனங்கள்ல மத்திய அரசுக்கும் அணுசக்தி ஆணையத்துக்கும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை வழங்குது. இது பொதுமக்களோட நம்பிக்கையை அதிகரிக்க உதவாது, மேலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் டிஸ்கரேஜ் பண்ணலாம். So, a stepping stone, yes, but with a few loose pebbles. கேர்ஃபுல்லா இருக்கணும். And that's a wrap for today's editorials. Hope it was useful and a little fun. But wait, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்க நாங்க ஒரு விஷயம் பண்றோம். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு செம்ம ஈவெண்ட் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் vocab லீக். It's the IPL for editorial vocabulary. ஆமாங்க, அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabularyல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். உங்க vocabulary skills-ஐ டெஸ்ட் பண்ணி மத்த ஆஸ்பிரன்ட்ஸ் கூட கம்பீட் பண்ண ஒரு சூப்பரான சான்ஸ். So what are you waiting for? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம vocab lake-ல ஜாயின் பண்ணுங்க. See you there at 7 p.m. This is your Malar from Score Clever signing off. Keep learning, keep growing. Bye bye.